இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் திருவையாருக்கு வராங்க, அப்போ அவங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் திரும்பவும் சென்னைக்கு 6 மணிக்கெலாம் போகணும். அதனால் நான் இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு உடனே கிளம்புறேங்க. சரி சரி. நம்ம திருவையார் வர்றாரா? திருவையார் கல்யாணத்துக்கா? சரி. எத்தனை தொகுதியில் சார் நம்ம போட்டியிருக்கோம்? டெல்டா மாவட்டத்தில் எத்தனை இடத்துல போட்டியிருக்கோம்? இன்னும் கூட்டணியில் இன்னும் கட்சிகள்லாம் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சுமூகமாக தொகுதி பங்கீடு என்டிஏ கூட்டணியில் நடைபெற்று தேர்தலை ஒற்றுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமைப்போம். 2011 போல 2001 போல உறுதியாக வெற்றி பெறுவோம். 200 தொகுதிகளுக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறுவோம். நீங்களும் எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஒரே கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ண தானே செய்வோம். இது என்ன பெரியவர் நீங்கள் கேட்குற கேள்வி? அது மாதிரி இன்னும் கூட்டணியில் எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும்னு நாங்கள் இன்னும் அந்த நிலையெல்லாம் இன்னும் வரல. இது மாதிரி தான் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் சுமூகமாக தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி நீங்கள் கேட்ட மாதிரி டெல்டாவில் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரிய வரும். இல்லை, பாபநாசத்தில் அமமுக 234 தொகுதியிலேயே எங்களுக்கு தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ரங்கசாமி அண்ணன் போல். அதனால் நாங்கள் கூட்டணிங்கிறதுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இருக்குது. எல்லா கட்சிகளும் போட்டியிடணும். கரெக்டா? அதிமுக போட்டியிடணும், பாஜக போட்டியிடணும், பாமக போட்டியிடணும், அமமுக போட்டியிடணும், இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடணும், நண்பர் ஜான் பாண்டியன் போட்டியிடணும், ஏசிஎஸ் அவர்கள் போட்டியிடணும். இது போல் பல கட்சிகள் இருக்குது. நான் இன்னும் பெயர் சொல்லாத கட்சிகள்லாம் இன்னும் கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்து இன்னும் எங்கள் கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பிறகு உறுதியாக சுமூகமாக தொகுதி பங்கீடு நடைபெற்று இந்த தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். இப்போ திமுக கூட்டணி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நிற்பீங்களா, இங்கே அவர் நிற்பா, ஏன் இப்படி நீங்களும் சேர்ந்து இப்படி நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்கீங்களா? திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, நாங்கள் 10 ஆண்டுகளாக இருக்கோம், கொள்கை கூட்டணியெல்லாம் கதை விட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக குழு அமைத்து பல மாதங்கள் ஆகுது, இன்னும் திமுக சார்பாக குழுவே அமைக்கலை அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள குழப்பங்களும் அங்கே அந்த கூட்டணியெல்லாம் கட்சிகள்லாம் நீடிக்குமாங்கிற நிலையே ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு அதை பார்ப்பீங்களா? ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுறீங்களா? ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா? தோளில் கை போட்டுக்குவீங்களா? இல்லை, என்ன சின்ன பிள்ளைத்தனமான கல்வி பெரியவர்லாம் கேட்குறாரு. அதனால் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கடந்த 2-3 மாதங்களில் பலப்பட்டு வருது, இன்னும் பலப்பட்டு விடும். எங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சுமூகமாக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எல்லாமே நடைபெற்று எல்லோரும் திருப்தியுடன் தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றி பெறுவோம். ஆனால் திமுக கூட்டணி தான் இன்றைக்கு கொள்கை கூட்டணிங்கிறாங்க. ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியாக இருக்கலாமே. இப்போ என்ன திமுகவுக்கு காங்கிரஸுக்கு ஒரே கொள்கையா? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தானே திமுக உருவானுச்சு, அண்ணா அவர்கள் உருவாக்குறாங்க. அதுமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரே கூட்டணியா? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுக்கும் நடக்கிற போர் தெரியும், ஜனநாயக போர். அதனால் அவங்க சும்மா கதை விடுறாங்க. கேட்டால் பாஜக ஒரு மதவாத கட்சி, இது மத சார்பற்ற கூட்டணி. மத சார்புன்னு சொல்கிறதே ஒரு மதவாதம் தானே. எப்படி நம்பிக்கைங்கிறதே ஒரு மூடத்தனம் தான். மூட நம்பிக்கைன்னு சொல்லி தனியாக பிரிக்கிறோம்ல. நம்பிக்கைங்கிறத அதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? அது மாதிரி மூட நம்பிக்கை மாதிரி தான் இந்த மத சார்புங்கிற வார்த்தைகளை அவர்கள் தவறாக மத சார்பற்ற, ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மதத்திற்கு எதிராகத்தான் அவங்க பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தெரியுறாங்க. அதனால் இந்த முறை இந்த மக்கள் விரோத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற கஞ்சா மாடல் ஆட்சியாக, போதையில் பள்ளி மாணவர்கள் நம்மளாம் கேள்விப்படாத அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பள்ளி மாணவர்கள் ஸ்கூல்லே கஞ்சா உபயோகிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு விட்டு போய் கிடக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து
சந்தர்ப்பம்ல மார்க்கெட்டாக ஆகி போயிட்டு வெளிநாடுகளுக்கு கிளத்துற ஒரு இதாக துறைமுகம் போல் இன்டர்நேஷ்னல் போர்ட் மாதிரி ஆகி போயிட்டு இங்கே காவல்துறையை சேர்ந்தவர்களே கஞ்சா விற்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு கொடி கட்டி பறக்குது. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, 0 கஞ்சா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த அளவு மக்களை ஏமாற்றுறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் 90% நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை கையிலே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிறது. வாரிசு தங்கள் வாரிசுக்கு முடிசூட்டிவிட இப்படி நாடே பற்றி எரியுது. ஆனால் நீரோ மின்னன் பெடில் வாசிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பால்வாடி செல்கிற குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. பத்திரிகையெல்லாம் முன்ன பார்த்தா, ஊடகத்தில் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல அத்தி பூத்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கு. டெய்லி அத்தி பூக்குது. என்ன நான் சொல்கிறது எதுவும் மறுத்தா நீங்கள் சொல்லுங்கள். இதில் மாற்று கருத்து உள்ளவர்கள் இருந்தால் ஊடகத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும், அதனால் எனது உறவினர்களாக இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், எனது நண்பராக இருப்பவர்கள் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தினகரன் அன்றைக்கு வரைக்கும் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்னு சொன்னாங்க. இன்றைக்கு மாற்றி பேசிய நாங்கள் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிக்கோ அழைப்பு கொடுப்பது என்பது நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாக தான். அதுக்கு வரலைன்னா நம்ம அதை நம்ம பொறுப்பு இல்லை. அவர்கள் தனித்து விடப்பட போகிறார்கள். யாரோ ஒரு சில தனிநபர்களின் ஆசாபாசங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது. இது ஒரு கட்சி. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது 9 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் அமைப்பு, மற்ற 75 வருட கட்சி, 50 வருட கட்சிக்கு இணையாக கிளை அமைப்புகளை உள்ள கட்சி. செல்வாக்கு பல மாவட்டங்களில் எங்களுக்கு அதிகமாகவும் பல மாவட்டங்கள் மிதமாகவும் இருக்கிறது. ஆனால் கட்டமைப்பு 234 தொகுதி உள்ள கட்சி. போன தேர்தலில் பாராளுமன்றத்தில் கட்சி ஆரம்பித்த ஒரு வருட குழந்தையாக இருக்கிறப்ப தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதி பாண்டிச்சேரியில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி கணிசமான வாக்கு சங்கத்தை பெற்றோம். 3வது கட்சியாக உருவெடுத்தோம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் தனித்து நின்றோம். நாங்கள் தனித்து நின்றதால் அது திமுகவிற்கு வாய்ப்பாக போய்விட்டது. இந்த முறை அந்த வாய்ப்பு இந்த விடியா மூஞ்சி ஆட்சி, விடியல் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கிற இருள் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இது போன்று நாம் சுதந்திரம் வாங்கிய பிறகு கேள்விப்படாத அளவிற்கு இங்கே ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடுது. சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. மக்களை எல்லாம் விலைக்கு கொடுத்து வாங்கி விடலாம் என்று ஊழல் பிணத்தில் தின்று கொளித்தவர்கள், மக்களின் வரிப்பணத்தை ருசித்தவர்கள் இன்றைக்கு மக்களை 1000க்கும் 2000க்கும் வாங்கிவிடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். இன்னும் சில பேர் வேட்பாளர்களை தேடி அலைகிற நிலை தான் இருக்குது. இன்னும் சில பேர் திடீர் கட்சிக்கு எப்படி திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீரென்று நாங்கள் வேட்பாளர்களை போய் தேடுகிறார்கள். ஆதரவாளர் என்ற பேர் மற்ற கட்சியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற கட்சி நிர்வாகியை தான் கட்சிக்கு சேர்த்து வேட்பாளர்களுக்கே மற்ற கட்சிக்கு ஆள் விடுவர்கள் 5 கோடி தருகிறோம், 10 கோடி தருகிறோம், உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு 10 கோடி தருகிறோம் என்று சொல்லி பாவம் ஏமாற்றி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மிரட்ட பார்க்கிறார்கள் பலர். இவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்துவிடும். நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நாங்கள் கொடுக்கிற தனிப்பட்ட அழைப்பை, தனிப்பட்ட நட்பு, தனிப்பட்ட உறவு என்பது வேறு. கட்சி என்று வரும் பொழுது உறவு நட்புக்கெல்லாம் அதில் இடமில்லை. ஏன்னா லட்சம் தொண்டர்கள் நம்மை நம்பி இருப்பவர்கள். எனக்காக பதவியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, நீங்கள் கூட கேட்டீங்க, அண்ணன் ரங்கசாமி போன்றவர்கள், இதுபோல் பல பேர் மாவட்டங்களில் மாவட்ட செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, ஒன்றிய நிர்வாகிகளாக, பல 23 அணி நிர்வாகிகளாக, கிளைக்கழகம் வரை நிர்வாக அமைப்போடு செயல்படுவர்கள். எல்லோருக்கும் போட்டியிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும்.
எந்த கட்சிக்குமே 234 தேதியிலையும் போட்டியிடுகின்ற வாய்ப்பு இருக்காது. அதுபோல் எல்லாம் நல்ல அறிவு முதிர்ந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், அதை புரிந்து கொள்வார்கள். நடிகர் விஜய்னால அதனால நான் எதுக்கு எல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய டிபேட்லாம் நடத்துறீங்க, என்ன அனுபவம் நடத்துறீங்க, ஏதோ வாக்கு வங்கியில் பிளவாலாம் கேட்குறீங்க. எந்த பிளவும் கிடையாது. மக்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழக மக்கள் அரசியல் விழிப்புணர்வு மிக்கவர்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் யாரோடைய மிரட்டலுக்கோ திடீர் சாம்பார் மாதிரி திடீர் வேட்பாளர்களை எல்லாம் அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பல ஊடகங்கள் நடந்த டுபாக்கூர் டிபேட்டுகளுக்கு பதில் சொல்லிட்டேன். தினகரன் அப்படி சொல்கிறாரே, ஒரு நட்பு ரீதியாக, ஒரு மரியாதை ரீதியாக, உறவு ரீதியாக வீணா போயிடக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டா அதைக்கே பயப்படுகிறார்கள். இன்னொன்று சொல்கிறேன், என்டிஏல உள்ள அதிமுக அவர்கள் நிலைப்பாட்டில் சரியாக இருக்காங்க, பாஜக நிலைப்பாட்டில் சரியாக இருக்கு, பாமக நிலைப்பாட்டில் சரி இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் நிலைப்பாட்டில் சரியாக இருக்காங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டில் சரியாக இருக்கும். ஏதோ நண்பா பழகியவர்கள், உறவினர்கள் என்ற முறையில் அவர்கள் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும், நாளைக்கு தனித்து விடப்பட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு பழிச்சொல் வந்து விடக்கூடாது நல்ல எண்ணத்தில் நான் சொல்வதையெல்லாம் யாரோ ஒரு சிலர் வேறு மாதிரியாக நினைத்து கொண்டு திடீர் சாம்பார் போல, திடீர் இட்லி போல, ஜங்க் ஃபுட் மாதிரி இப்போலாம் திடீர் உணவு மாதிரி கேண்டிடேட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி தான் சொல்ல முடியும். சரிதானே? நம்ம ஊரில் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காங்க 2 கட்டமாக. அது மக்களிடத்தில் எப்படி நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய அறிவிப்புகள்லாம் சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கான அறிவிப்புகளுக்காக 10 அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு. அதை இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரி மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி கிடையாது. நாங்கள் எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள். எங்கள் கூட்டணி சார்பாக வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் சார்பாக கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளை உறுதியாக 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள், ஏமாற்றுகின்ற வாக்குறுதிகளோ வார்த்தை சாரங்களோ இல்லாத வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை எல்லாம் போராட விடாமல் அவர்கள் கோரிக்கைகளை உறுதியாக 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளை தான் நாங்கள் கொடுத்தோம். தேர்தல் வாக்குறுதி திமுக வாக்குறுதியை காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. திமுக தான் எந்த வாக்குறுதியும் இப்போ டுபாக்கூர் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி தானே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது நிறைவேற்ற வாக்குறுதி. தமிழ் எழுத்துல எழுதுனா எல்லாமே காப்பி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. வேணா வேற லாங்குவேஜில் தான் கொடுக்கணும். சொல்லுங்கள். விஜயோட வரவுனால தமிழகத்தில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் ஒரே கருத்தை தான் சொல்லுவேன். நான் அப்போ சொன்னப்பெல்லாம் நீங்கள் கூட்டணிக்கு போய் அப்படின்னு எப்படி 2006 மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு பாதிப்பு இருந்ததோ அது போன்ற பாதிப்பு பல கட்சிகளுக்கு இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாக தான் இந்த சர்வே எடுக்கிறீங்க, அந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்கிறீங்க. அது திமுக அணியை பலமாக, குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. அது என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறுதியாக அது எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும். அதனால தான் நான் வந்ததிலேருந்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ரைட்.